வேகமான உலகத்திற்கு வேகமான ஒரு நற்செய்தி சொல்லதான் வந்திருக்கு. அது என்ன செய்தி தெரியுமா? என்னங்க, இன்னையோட ஜெபத்தை நான் முடிக்க போறேன் சிஸ்டர். இனி இந்த காரியத்துக்காக ஜெபிக்கவே போறதில்ல சிஸ்டர். நான் ஜெபிச்சு எல்லாமே வேஸ்டா போனதுதான் மிச்சம். என் டைம் வேஸ்ட்டு, என் முழங்கால் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப தொய்ந்து போயிட்டு உட்காந்துருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காகவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். அது என்ன வார்த்தை தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீர். வேதனைப்படுத்தவா இங்க வந்தீர்? இது கேட்கறது யாரு தெரியுமா? பிசாசு, லேகியோன் பிசாசு. அல்லேலூயா. பிசாசு தேவனிடத்துல செபிக்க ஆரம்பிக்குது. அது ஒரு வேண்டுதல் சொல்லுது. ஏன் இங்க வந்தீங்க? காலம் வர்றதுக்கு முன்னாடியே ஏன் எங்களை துரத்தவா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. கர்த்தரு ஒண்ணுமே சொல்லல, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுவே அது சொல்லுது, எங்களை துரத்திடாதீங்க, அதோ அந்த பன்றி கூட்டத்தில் எங்களை போக அனுமதிங்க, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கர்த்தர் அனுமதிக்கிறாரு அந்த பன்றி கூட்டத்தில் அது போகிறதுக்கு. பாருங்க, இதில் என்ன சொல்ல வரீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பிசாசினுடைய வேண்டுதலையே கர்த்தர் கேட்குறாருன்னா, உங்க நெடுநாள் பிரச்சனை, நெடுநாள் ஜபத்தை அவர் கேட்காம போயிட போறாரா என்ன? அவர் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்காம போயிட போறாரா என்ன? இன்றைக்கு நல்ல ஊக்கமா கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, பிசாசினுடைய ஜபத்தையே கேட்டீங்களே, ஏன் ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க? என்னுடைய ஜபத்தை கேளுங்கப்பான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. உங்களுடைய ஜபத்துக்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. விருதாவா தேடுங்கள் என்று கர்த்தர் ஒரு நாளும் சொல்லவே இல்லைங்க. கர்த்தரை தேடுகிற, கர்த்தரிடத்துல ஜெபித்திருக்கிற காரியம் அத்தனைக்கும் ஜெயத்தை கர்த்தர் தரப்போகிறாரு. இன்னைக்கே ஜெபம் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கான நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட்.